உங்க எல்லாத்துக்குமே ஏன் மிலனை ஃபேஷன் கேபிட்டல்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? திஸ் இஸ் நோ யோர் ஃபேஷன். 1970s முன்னாடி பாத்தீங்கன்னா பாரிஸ் தான் வந்துட்டு இந்த லக்ஸரி பிராண்டுக்கு எல்லாமே கிங்கா இருந்துச்சு. அப்போ இந்த மிலன் டிசைனர் எல்லாமே வந்துட்டு பீப்புள்ஸோட மைண்ட் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லக்ஸரியஸ் ஃபேப்ரிக் வேணும், ஆனா அது ரெடி டு வியரா வேணும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிலன் டிசைனர் ரெடி டு வியர் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜார்ஜியோ அர்மானி, ஃபிளாண்டே சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து மிலன்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபேஷன் வீக்கை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஷன் வீக் குளோபல் அட்டென்ஷனை ரொம்பவே இழுக்க ஆரம்பிச்சிச்சு. மிலன் பாத்தீங்கன்னா பாரிஸ், லண்டன் மாதிரி இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்ல இருந்துச்சு. எப்படின்னா இங்க டிசைனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். டிசைனர்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்க கேப்பை இந்த மிலன் வந்துட்டு ரொம்பவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் வந்துட்டு மிலனை ஃபேஷன் கேபிட்டல் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுச்சு. 1980s ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. பிராண்ட்ஸ் லைக் அர்மானி, வெர்சாஷே, பிராடா இவங்க எல்லாமே வந்துட்டு ரெடி டு வியர் லக்ஸரியை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே டைம்ல தான் வோக் இட்டாலியாவும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை மிலனுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. மிலனோட ஃபேஷன் வீக் குளோபல் ஸ்டேஜா மாற ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய லக்ஸரியஸ் பிராண்டுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களோட குளோபல் ஐடென்டிட்டி, பையர்ஸ், மணி, மீடியா விசிபிலிட்டி இதெல்லாம் வேணும்னா ஆட்டோமேட்டிக்கா மிலனுக்கு வந்துதான் ஆகணும். கூஷி, ஃபெண்டி இந்த மாதிரியான பெரிய பெரிய லக்ஸரியஸ் பிராண்ட் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை மிலனுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்குமே வந்துட்டு மிலன்ல ஓல்டு லக்ஸரி மட்டும் இல்லை, ஃபேஷன் ஸ்டார்ட் அப், சஸ்டைனபிலிட்டி, டெக்ஸ், பயோமெட்டீரியல்ஸ் இது எல்லாமே க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. மிலன் இஸ் நாட் ஓன்லி எ ஃபேஷன் சிட்டி, இட்ஸ் எ ஃபேஷன் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரியான ஃபேஷன் கண்டென்ட்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஸ்டைல் டைரி.